ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் மணக்க மணக்க கல்யாண சாம்பார் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பொதுவாக சாம்பார் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. தமிழர்களுடைய உணவு வகைகளில் சாம்பார் ஒரு முக்கிய இடத்தை வகிக்குது. நம்மளுடைய எல்லா விசேஷ காலங்கள்லையும் நம்ம சாம்பார் கண்டிப்பாக செய்வோம். இப்போ நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ற இந்த சாம்பார் 1980s, அதாவது 1980 எங்க ஊர்ல மணி அப்படிங்கிற ஒரு தவசு பிள்ளை இருந்தாரு. அவருடைய சமையல் அவ்வளவு அருமையா இருக்கும். இப்ப கல்யாணத்துக்கு மணி சமையலை புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாண டேட்டே புக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவருடைய சமையல் ரொம்ப சிறப்பா இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா சாம்பார், அவியல், பாயாசம் இந்த மூணுமே மணி சமையல்ல ரொம்ப நல்லா இருக்கும். அவரு ஒரு தடவை எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு புக் பண்ணியிருந்தோம். அப்ப அவரால் எதிர்பாராத விதமா வர முடியல. அசிஸ்டண்ட எங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தாங்க சமையலுக்கு. அப்போ நான் அவங்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் கிச்சன்ல. அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய மாஸ்டர், அதாவது மணி செஃப் எப்படி சாம்பார் வைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது 1980sல நடந்தது. அவங்க சில சில டிப்ஸ் எல்லாம் சொன்னாங்க, எப்படி சாம்பார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மெத்தட்ல தான் நான் இப்ப வரைக்கும் எங்க வீட்டுல சாம்பார் செஞ்சுட்டு இருக்கிறேன். எங்க வீட்டுல சாம்பார் சாப்பிட்றவங்க எல்லாருமே என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, எப்படிக்கா இந்த அளவுக்கு டேஸ்டா நீங்க பண்ணீங்க? அதுவும் போக காய்கறிகளும் அதிகமா போடல, ஆனா டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு. என்ன பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. இப்ப எல்லாருக்காகவும், என்கிட்ட கேட்ட அந்த எல்லாருக்காகவும் நான் இந்த சாம்பார் ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவா நம்ம சாம்பார் அப்படின்னு சொன்னான்னு நிறைய காய்கறிகள் போட்டுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். அந்த மாதிரி கிடையாது. அந்த தவசு பிள்ளை எனக்கு சொல்லி கொடுத்தது அடிப்படையில இந்த நான் வீடியோல காமிக்கிற இந்த காய்கறிகள் மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொன்னாரு. அதாவது 2 பெரிய தக்காளி, 2 முருங்கைக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கேரட் இந்த மாதிரி வட்ட வட்டமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 15 போல சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. அது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம். இப்ப மிளகா ஒரு 5 போட்டுக்கணும். அதாவது கொஞ்சம் அதிகமாவே மிளகா சேர்த்துக்கிடணும். கொஞ்சமா கொத்தமல்லி தலை, அது கூட சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. அதை கரைச்சி வச்சுக்கணும். இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கிறேன். இது அவங்க எமரி அப்படிங்கிற பருப்பை தான் பயன்படுத்துறாங்க. அந்த பருப்பு தான் சாம்பாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இப்ப இந்த காய்கறிகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தி சாம்பார் செய்யறப்ப கல்யாண வீடுகள்ல சாப்பிடக்கூடிய அந்த டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் இந்த பருப்பை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல நீங்க கண்டிப்பா ரேசன் துவரம் பருப்பு பயன்படுத்தக்கூடாது. அது பயன்படுத்துறீங்கன்னா சாம்பார் மணமா இருக்காது. அதனால டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள்ல, பலசர கடைகள்ல கிடைக்கக்கூடிய பருப்பை பயன்படுத்துங்க. நீங்க எமரி பருப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அந்த பருப்பு தான் சாம்பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு கைகளால நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு அழுத்தி கழுகிக்கோங்க. அப்பதான் பருப்பு நல்லா சுத்தமாகும். பருப்பு இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிட்டு நம்ம கழுகுறப்ப சமைக்கிறப்ப சாம்பார் ரொம்ப மணமா இருக்கும். அதனால 2-3 தடவை இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. அலசிட்டு இந்த தண்ணியை மாத்திட்டு இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. தண்ணி ஊத்திட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர்ல வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு 3 விசில் விட்டு இதை நம்ம வேக வச்சுக்கிடணும். 3 விசில்ல கரெக்டா நம்மளுக்கு வெந்து கிடைச்சிரும். இப்ப பாருங்க, நான் வெயிட் போட்டுட்டேன். இது ஒரு 3 விசில் இருக்கட்டும். ஸ்டவ்வை நிதானமான ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்ப 3 விசில் வந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் குக்கரை ஓபன் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டா வெந்திருக்குது பருப்பு எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொன்னாரு. அதாவது நம்ம இப்படி அமுக்கி பாக்குறப்பதான் அது அப்படியே அமுங்கணும். ரொம்ப குலைவா இருக்கக்கூடாது, அதே நேரத்துல வேகாமே இருக்கக்கூடாது. இதை லேசா 1-2 மசிச்சு விட்டுக்கணும். அதாவது சாம்பார்ல நம்ம இந்த பருப்பை கலந்ததுக்கு அப்புறமா அப்படியே கரைஞ்சு போகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் பருப்பும் தெரியணும். அப்படி தெரியறப்பதான் சாம்பாரினுடைய அடிப்படையான சுவை மாறாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொன்னாங்க. அதாவது கொஞ்சம் லேசா மேஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப பண்ணாதீங்க.
இந்த அளவுக்கு வந்து பண்ணினா போதும். இப்ப நம்ம இது வச்சிடலாம். இப்ப சாம்பார் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டீப்பான கடாயை எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய் ஏதாவது பயன்படுத்துங்க. அதான் நல்லா இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பா வெந்தயம் சேர்க்கணும். அது கூடவேவும் கொஞ்சமா காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம் இந்த நான் சேர்க்கிறேன். அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு. இப்ப வந்து ஒரு 5 போல மிளகாய் இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மட்டும் இப்ப நம்ம நல்லா வந்து வதக்கணும். இந்த மிளகாயை வந்து வதக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மணம் வரும். அந்த மணம் வந்து சாம்பாருக்கு ஒரு கூடுதலான சுவையை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் சொன்னாரு. அதாவது வெங்காயத்தையும் இந்த மாதிரி எண்ணெயில வதக்குறது. மிளகாயினுடைய தோல் பாத்தீங்கன்னா அங்கங்க அப்படியும் பொரிஞ்சு அப்படியே வெள்ளை வெள்ளையா ஆயிருக்கும். அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம மிளகாயை வந்து நல்லா வதக்கிக்கிடணும். இந்த மாதிரி வெங்காயத்து கூட சேர்ந்து. இப்ப பாருங்க, நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். மிளகாய் வந்து நல்லா அப்படியே வதங்கி வந்துருச்சு. இப்ப கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து லேசா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த காய்கறிகள் ஒண்ணு ஒண்ணா வந்து சேர்க்கணும். இப்ப இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம சாம்பார் செய்யறப்ப வந்து ரொம்ப அருமையா இருந்துச்சு சாம்பார். இப்ப பாருங்க, நான் வந்து முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் முதல்ல. அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கேரட் வந்து நீங்க கம்மியா போட்டா போதும். ஏன்னா இந்த கேரட் வந்து சாம்பார்ல வெந்து வர்றப்ப ஒரு மைல்டான இனிப்பு தன்மை வந்து கிடைக்கும் சாம்பாருக்கு. இப்ப இந்த காய்கறியில நல்லா வதக்குங்க. கூடவே தக்காளியும் சேர்த்துருங்க. ஒரு சின்ன தக்காளின்னா 2 எடுத்துக்கோங்க, பெருசுன்னா 1 எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மசால் பவுடர் வந்து சேர்க்கணும். இந்த மசால் வந்து வீட்டுல செஞ்ச சாம்பார் மிளகாய் தூள். இது நான் உங்களுக்கு வேணும்னு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மசாலுக்கு பதிலா வந்து கடைகள்ல வைக்கக்கூடிய சக்தி சாம்பார் மசால் இருக்கு பாத்தீங்களா, அதையும் வேணாலும் சேர்த்துக்கிடலாம். ரெண்டுமே வந்து ஒரே டேஸ்ட்ல நம்மளுக்கு கிடைக்கும். இதை நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறதுனால சொல்றேன். அது கூட வேணும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது வீட்டுல சாம்பார் மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கடையில வந்து சக்தி சாம்பார் தூள் வாங்கி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சிட்டு அந்த புளி கரைசல வந்து இதுல ஊத்திருங்க. இப்ப சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது இப்ப நல்லா இந்த புளி தண்ணியில வந்து இந்த காய்கறிகள் எல்லாம் வந்து வேகட்டும். இப்ப காய்கறிகள் வந்து சாம்பாருக்கு இவ்வளவு மட்டும்தான் போடணும். இப்ப பாருங்க, நல்லா வந்து வெந்துருச்சு. இப்ப நம்ம வேக வச்சு வச்சிருந்த பருப்பு எல்லாம் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்ப வந்து கொஞ்சம் கட்டியா இருக்குது, அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். குக்கர் வந்து நல்லா அலசிட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துருங்க. இந்த சாம்பார் வந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா இதுல வந்து முக்கியமானது வந்து மல்லித்தலை வந்து கண்டிப்பா சேர்க்கணும். இந்த மல்லித்தலை தான் வந்து சாம்பாருக்கு ஒரு நல்ல மணத்தை வந்து கொடுக்கும். அதனால கண்டிப்பா அதை ஸ்கிப் பண்ணாம சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்க்கிறப்ப அந்த கல்யாண சாம்பார் வாடை வந்து நம்மளுக்கு கிடைக்கும், வாசனை கிடைக்கும். அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காயை வந்து சேர்க்கிறப்ப ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்காயை அரைச்சிட்டு சேர்க்க கூடாது. அதே மாதிரி 1-2 மிக்சியில தட்டி அப்படியும் சேர்க்காதீங்க. டேஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே வித்தியாசப்படும். அதை வந்து நீங்க கண்டிப்பா துருவிட்டு 1 கப் அளவுக்கு சேர்த்துட்டு லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப வந்து நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் கல்யாண சாம்பார். இந்த சாம்பார் இதே மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். முன்னாடி காலங்கள்ல கல்யாண வீடுகள்ல சாப்பிட்ட மாதிரியான அதே டேஸ்ட் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். இப்போ இந்த சாம்பார் வந்து சூடான சாதம், இட்லி, தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த சாம்பார் எப்படி வந்திருந்துச்சு, உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.